நியூரல் சிஸ்டத்தில் சென்ஸ் பெர்செப்ஷனில் ஸ்மெல் இஸ் அ சென்ஸ். தெர் இஸ் a stimuli and we have to get the perception of the smell. அதுக்கு முக்கியமான ஆர்கன் நம்முடைய மூக்கு. This is called olfactory receptors. Olfactory receptors. இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். Olfactory receptors, so neuronal cells, are in the roof of the nasal cavity. Nasal cavity உடைய மூக்குடைய nasal cavity, மூக்கு டாப்பில் இருக்குது. These are all the neurons with long cilia. நீளமான சிலியாவோட நியூரான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம காற்றுல வரக்கூடிய கெமிக்கல்ஸ் must be dissolved in the mucus. ஸ்மெல்லுக்கு some molecular structure இருக்குது, that shall get dissolved in the mucus for the detection. Okay, so this neuron in the long cilia பக்கத்தில் there shall be mucus. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, the chemicals mucusல dissolve ஆகாட்டா we cannot smell it. That is the limitation for us. And then these impulses are transmitted via the olfactory nerve. இந்த லாங் சிலியாலிருந்து அப்படி மேலே போய் ஆல்ஃபாக்டரி நெர்வ் வழியாக இது பிரெயின் போகுது. இந்த பிரெயினுடைய கார்டெக்ஸு அதை இன்டர்பிரட் பண்ணி என்ன ஸ்மெல் கண்டுபிடிக்குது. ஓகே, இது ஜென்ரலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இன்னொரு பாயிண்ட் என்ன பார்க்கணும்னு சொன்னால், இந்த ஆல்ஃபாக்டரி நர்வ் இஸ் கனெக்டட் டு தி பிரெயின். தட் இஸ் தி ஃபஸ்ட் கிரேனியல் நர்வ். ஃபஸ்ட் கிரேனியல் நர்வ். ஓகே, நர்வ் எங்கே ஆரம்பிக்குது? மெனி ஸ்மால் ட்ராக்ஸ் combine together and forms the nerve, olfactory tract. The olfactory tract started the olfactory bulb. The olfactory bulb எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த olfactory bulbும் ட்ராக்டும் both are, olfactory tract and bulb are anterior outgrowth of brain tissue. This is from the outgrowth of the brain tissue from the base of the brain. So இது மூக்கில் இல்லை. ஓகே, then the olfactory bulb எங்கே அமைஞ்சிருக்கு? This olfactory bulb lies over the cribriform plate. cribriform plate என்ன, சின்ன சின்ன ஹோல்ஸ் நிறைய இருக்கும் அந்த பிளேட்டு, போரஸ் பிளேட், ஒரு போனி பிளேட். செப்பரேட்டிங், இது செப்பரேட் பண்ணுது. எதை செப்பரேட் பண்ணுது? செப்பரேட்டிங் தி பிரெயின் கேவிட்டி ஃப்ரம் தி அப்பர் நேசல் கேவிட்டி. மேல் மூக்குடைய நேசல் கேவிட்டியும் பிரெயின் கேவிட்டியையும் திஸ் cribriform plate செப்பரேட்ஸ். ஸோ cribriform பிளேட்டுடைய மேல் பகுதியில் இந்த ஆல்ஃபாக்டரி பல்ப் இருக்குது. ஓகே, தி cribriform plate is multiple small perforation through which an equal number of small nerves pass upward from the olfactory membrane in the nasal cavity to enter the olfactory bulb in the cranial cavity. அங்கேருந்து olfactory nerve டெவலப் ஆகி போகுது. திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர். இதை நம்ம பிக்சரில் பார்க்கலாம். ஓகே, இது நோஸ். ஸோ திஸ் இஸ் தி நேசல் கேவிட்டி. இதனுடைய அப்பர் ஏரியாவில் there is olfactory epithelium. Here is the olfactory epithelium. இந்த olfactory epitheliumத்துக்கு மேலே there is the cribriform plate. இந்த cribriform plate மேலே there is many perforations. இந்த cribriform plate மேலே olfactory bulb is there. olfactory bulb is there. ஓகே, இப்போ இந்த epithelium this is called olfactory smell epithelium. இதனுடைய செல்ஸ் பார்த்தீங்கன்னா olfactory epithelium here, ஏர்போன் ஓடர்ஸ், காற்று வழியாக வரக்கூடியதெல்லாம் இங்கே இருக்கிற மியூக்கஸில் டிசால்வ் ஆகி இட் இஸ் சென்ஸ்ட் பை திஸ் olfactory epithelium. இது ஒரு பைபோலார் செல். இந்த பக்கம் டென்ட்ரைட்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஆக்சான் இருக்குது. இது பைபோலார் செல், ஸ்பெஷல் டைப் ஆஃப் பைபோலார் செல். அண்ட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ ஸ்மால் நர்வ் ஃபைபர்ஸ். ஓகே, அது cribriform plate வழியாக மேலே போகுது, combines with the olfactory bulb tissue கூட, then it goes as olfactory nerve. Okay, this is the structure that we have to understand. இப்போ this olfactory epithelium nasal cavity உடைய upper portionல பார்த்தோம், is covered by a thin coat of mucus layer. இதுதான் olfactory epithelium. இதுக்கு மேலே thin coat of mucus layer is there. mucus layer on epithelial surface. This epithelial cell surface மேலே ஒரு mucus layer is there. And olfactory glands are bounded by connective tissue above. இதுக்கு மேலே olfactory glands are there. ஓகே, அது போக அதுதான் இந்த மியூக்கஸை செக்ரேட் பண்ணுது. இந்த பைபோலார் செல் இஸ் a ஸ்பெஷல் செல்
olfactory hairs. This is bipolar cell. இந்த பக்கம் dendrites, இந்த பக்கம் ஆக்சான் அப்படியே கிரிப்ரிஃபார்ம் பிளேட் வழியாக ஃபொராமனில் கிரிப்ரிஃபார்ம் பிளேட் ஃபொராமன் வழியை தாண்டி உள்ளே போய் ஆல்ஃபேக்டரி பல்பில் சேர்ந்துருது. Side is the supporting cell and there are basal cells. இதெல்லாம் சேர்ந்து ஆல்ஃபேக்டரி எபித்தீலியம். ஓகே, தென் there is connective tissue. அது வழியாக இந்த ஆக்சான்ஸ் பைப்போலார் ஆல்ஃபேக்டரி நியூரான்லேருந்து மேலே போய் கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டை தாண்டி ஆல்ஃபேக்டரி பல்பில் போய் ஃபிலமெண்ட்ஸாக சேர்த்து ட்ராக்ஸாக ஃபார்ம் ஆகுது. ட்ராக்ஸ் டுகெதர் ஃபார்ம்ஸை என்ன சொல்கிறது ஆல்ஃபேக்டரி நர்வாக அது மாறுது. ஓகே, there are 3 types of cell. One is supporting cell. Okay, this is the supporting cell here. Then basal cell, this is the basal cell, and millions of pin shaped pin மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு olfactory receptor cells. These are all the olfactory receptor cells, neuron cells. Okay, these are unusual bipolar cells. ஒரு பக்கம் dendrites, இன்னொரு பக்கம் axon. So this is bipolar cells. Okay, olfactory glands and supporting cells secrete the mucus. This unmyelinated axon, in the axon is unmyelinated of olfactory receptor. This olfactory receptor. Okay, this is unmyelinated cell, unmyelinated axon of this neuron is gathered and form filaments of olfactory nerve. It forms the filaments of the olfactory nerve. That is cranial nerve 1, which synapses with the cells of the olfactory bulb. Olfactory bulb lo onna chendu nerva mari ulla podu. This is how we sense the smell. Okay, thank you students. We will meet again in the next discussion. Thank you.